ஹலோ கைஸ், ஐம் மருண். பூமிக்கு பக்கத்தில் ஒரு ஆஸ்ட்ராய்டு ஆஸ்ட்ரமஸ் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். செரோடோலோ டார்க் எனர்ஜி கேமரா எனும் கிரவுண்ட் பேஸ்டு டெலிஸ்கோப் மூலம் ஆஸ்ட்ரமஸ் நமது பூமிக்கு பக்கத்தில் 2025 SC79 எனும் ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரமஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 SC79 இந்த ஆஸ்ட்ராய்டு இதோட டயாமீட்டர் 700 மீட்டர் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு வீனஸ் ஆர்பிட்ல இருந்து நமது சூரியனை ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 128 நாட்கள் எடுத்துக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டு இப்போ நமது சூரியனுக்கு பின்பக்கத்திலிருந்து நமது சூரியனை ஆர்பிட் பண்ணுது. அதனால இந்த ஆஸ்ட்ராய்டு சில மாதங்களில் ஸ்டடி பண்ண முடியாது அப்படின்னு ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ 2025 SC79 ஆஸ்ட்ராய்டு பற்றி நம்ம பார்த்தோம். ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.